வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ இதை பத்தினா ஆர்சிபி. இவங்க எப்படி இந்த ஐபிஎல் மினி ஆப்ஷன்ல பிளேயர்ஸ் எடுக்க போறாங்கன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே பத்திலாம் வீடியோஸ் போட்டுட்டேன். முடிஞ்சா என்னோட சேனல்ல போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பத்தி நம்ம என்ன பேசணும்னா, எஸ் அவங்க கிட்ட இருக்கிற டோட்டல் பட்ஜெட் வந்து 23.25 crores, சரிங்களா? ஸோ இதுல வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ட்ரேட் பண்ணிட்டாங்க. கேமரன் கிரீனை வந்து மும்பை கிட்ட இருந்து இங்க வாங்கிட்டாங்க. ஸோ அவங்கள பேட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடப்பார பேட்டிங். ஃபேப் டுப்ளிசிஸ், விராட் கோலி ஒரு பக்கம், லோம்ரார் இருக்காரு, அண்ட் மேக்ஸ்வெல், அண்ட் இப்போ கேமரன் கிரீன் வேற, தினேஷ் கார்த்திக். ஸோ அவங்ககிட்ட வந்து பேட்டிங் லைனப்புக்கு பஞ்சமே கிடையாது, வேற லெவலில் இருக்கு. பட் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து போலிங் தேவைங்க. ஸ்டாக்கே இல்லை. ஏன்னா விளையாட போகிறது சின்னசாமி ஸ்டேடியமில். போலிங் மட்டும் சொதப்பிச்சுன்னா காலி. அவங்க இதை தான் இத்தனை வருஷமா அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து ஆக்ஷனில் விட்டுட்டாங்க. முக்கியமாக போலர்ஸ் லைக் அசரங்கா, ஏசல் வுட், ஹர்ஷல் பட்டேல். இதில் சில பிளேயர்ஸ் அவங்க திருப்பி ஆக்ஷனில் திருப்பி எடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல கம்மி ப்ரைஸில். பட் டெஃபினட்டாக என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. பட் அவங்களுக்கு எதிர் ஏசல் வுட்டை திருப்பி எடுக்கணும், இல்லை ஸ்டார்க், கமின்ஸ், டிம் சவுதி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஏதாவது ஆப்ஷனில் போவாங்களான்றது தெரியல. அண்ட் டெஃபினட்டாக அவங்க வந்து இதுக்கு மேலே எந்த ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் போக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி டீமில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வேண்டியது ஒரு டெஃபினட் ஸ்பின்னர். ஸோ எதர் தே ஹேவ் டு கோ டு அசரங்கா ஆர் ஷம்சி, எப்படி மும்பை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி தான். ஆர் எனி அன்கேப்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யாராவது போவாங்களா? ஏன்னா அவங்ககிட்ட ஒரு கரண் சர்மா தான் இருக்குது. டெஃபினட்டாக ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ஆள் கண்டிப்பாக தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசல் வுட் எடுக்கலாம், இல்லை மிச்சல் ஸ்டார்க், கமின்ஸ் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் எடுத்து தான் ஆகணும். இல்லைனா டீமில் ஒன்றுமே கிடையாது, பேலன்ஸே இல்லை. ஸோ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அவங்களுக்கு தேவை. ஸோ 23 crores அவங்க வந்து மேக்ஸிமம் இருக்கிற ஃப்ரிஞ்ச் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போவாங்க. மேபி ஹர்ஷல் பட்டேல் ட்ராப் பண்ணதில் மேபி அவங்க ஷர்துல் தாக்கூருக்கு போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜெயதேவ் உனத்கட் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பண்ணி போலர்ஸாக தான் இருக்கும், தவிர பேட்ஸ்மேனாக யாருமே இருக்காது. இவங்ககிட்ட இருக்கிற மொத்த ஸ்லாட் 6 ஸ்லாட்டு. இதில் 3 ஃபாரினர், 3 இந்தியன்ஸ் எடுக்கணும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இவங்க எப்படி எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்தியன் பிளேயர்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், தே வில் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் போலர்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் ஃபாரினர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேரில் 2 பேர் டெஃபினட்டாக அவங்க போலர்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பேக்கப்புக்கு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கலாம், பட் அதுவும் எனக்கு டவுட் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பேக்கப் போலர்ஸ் தான் வேணும், வேறு எதுவுமே இல்லை. போலிங் இருந்தால் தான் ஆர்சிபினால் ஈசாலா கப் அடிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கடப்பார பேட்டிங் வைக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் 230 240 ரன் அடிக்கலாம் சின்னசாமி ஸ்டேடியமில். பட் போலிங் இல்லைனா அதே ஸ்கோரை எந்த டீம் இருந்தாலும் சேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லா டீமுக்குமே பேட்டிங் இருக்குது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆர்சிபி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a very tricky ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். ஆர்சிபிக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டான பிளேஸ் செட் மட்டும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 2 நெருக்கு போலர் கிடைச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் தே ஹேவ் அ கிரேட் சான்ஸ் இந்த வாட்டி. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் என்ன மாதிரி பிளேஸ் ஆர்சிபி எடுத்தால் பெட்டராக இருக்கும்ன்றதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்